வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம். மலை பிரசங்கம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதோட கடைசி அத்தியாயம் மத்தேயு 7. ஆனா இது வெறும் ஒரு பிரசங்கம் மட்டும் இல்லைங்க. இது நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்ற ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு வரைபடம் மாதிரி. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய நாம எப்படி உருவாக்கிக்கிறது? இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இல்லையா? யோசிச்சு பாருங்க, இயேசுவோட இந்த வரைபடத்தோட மையமே இந்த கேள்விதான். மத்தேயு 7ங்கிறது அந்த பெரிய பிரசங்கத்தோட ஒரு பவர்ஃபுல்லான முடிவு. இங்க வெறும் அறிவுரை மட்டும் சொல்லப்படல, அதுக்கு பதிலா நம்ம முன்னாடி ஒரு பெரிய சவால் வைக்கப்படுது. அந்த சவால் என்னன்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி கட்ட போறோங்கிறத பத்தி தான். அதனால தான் சொல்றேன், இது வெறும் ஒரு லெக்சர் மாதிரி இல்ல, வெறும் ஐடியாக்களை மட்டும் சொல்லிட்டு போகல. அதுக்கு பதிலா நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு பர்சனல் முடிவை, ஒரு தீர்மானத்தை எதிர்பார்க்குது. சரி, இந்த வரைபடத்துல என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. மத்தவங்கள ஜட்ஜ் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு விடாமுயற்சியா ஜெபம் பண்றது, அப்புறம் அந்த கோல்டன் ரூல், அதுக்கப்புறம் 2 பாதை இருக்கு, அதுல சரியானதை தேர்ந்தெடுக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு ரொம்பவே முக்கியம். ஓகே, இந்த வாழ்க்கையை கட்டுறதுக்கான ப்ளூ பிரிண்ட்ல முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? அது வெளியில இருந்து ஆரம்பிக்கல, நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது. முதல் செங்கல் நம்மளோட நேர்மை, நம்மளோட இன்டெகிரிட்டி தான். மத்தவங்கள சரி பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்மள நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும்னு சொல்லுது. நியாயந்தீர்ப்பு பத்தின இந்த போதனை ரொம்பவே ஆழமானதுங்க. இது வெளிவேஷத்துக்கு எதிரான ஒரு பெரிய வார்னிங். அதாவது, மத்தவங்க கண்ணில் இருக்கிற சின்ன தூசியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணில் ஒரு பெரிய மரக்கட்டையே இருக்கு, அதை முதல்ல எடுன்னு சொல்றாரு. அதனால எப்பவுமே சுய பரிசோதனை தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வர்றது விடாமுயற்சியா ஜெபம் பண்றத பத்தின ஒரு கொள்கை. கேளுங்கள், அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்போ நீங்க கண்டடைவீங்க. இது எவ்வளோ பெரிய நம்பிக்கையும் விடாமுயற்சியும் நமக்கு கத்துக் கொடுக்குது பாருங்க. இதத்தான் நாம பொன் விதி, அதாவது கோல்டன் ரூல்னு சொல்றோம். மத்தவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையே நீங்களும் அவங்களுக்கு செய்யுங்க. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இது கெட்டது செய்யாதீங்கன்னு மட்டும் சொல்லல, ஒரு படி மேல போய் நீங்களா முன் வந்து நல்லது செய்யுங்கன்னு சொல்லுது. இதுதான் ஆக்டிவ் லவ். சரி, இப்ப நம்மளோட உள் அடித்தளத்தை ஸ்ட்ராங்கா போட்டாச்சு. அடுத்தது என்ன? நம்மளோட கவனம் வெளிப்படையான தேர்வுகளுக்கு போகுது. அதாவது, நம்ம வாழ்க்கையில நாம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம டைரக்ஷனே அமைய போகுது. இங்க பாருங்க, 2 வாசல்கள். ஒன்னு அகலமானது, இன்னொன்னு ரொம்ப இடுக்கமானது. இதிலிருந்து என்ன தெரியுது? சரியான பாதைக்கு போகணும்னா அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும். அது மட்டும் இல்ல, அந்த பாதை பெரும்பாலும் கஷ்டமானதா தான் இருக்கும். ஈஸியான பாதை எப்பவுமே சரியான பாதையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே, நாம இப்போ சரியான பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம். ஆனா அதோட முடிஞ்சிடல. அடுத்ததா ஒரு பெரிய சவால் வருது. என்னன்னா, இந்த பயணத்துல வர்ற ஆபத்துகளையும் ஏமாத்துறவங்களையும் எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையையும் பொய்யையும் பிரிச்சு பார்க்கறதுக்கு ஒரு தெளிவான வழி சொல்லப்படுது. அவங்களோட கனிகளை வச்சு அவங்கள நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அப்படின்னா என்ன? வெறும் வார்த்தைகளை மட்டும் பார்க்காதீங்க, ஒருத்தரோட குணத்தையும் அவங்க செயல்களையும் வச்சுதான் அவங்கள எடை போடணும். அப்போ கனினா என்ன? அது எப்படி நாம டெஸ்ட் பண்றது? முதல்ல வெளித்தோற்றத்தை விட குணத்தை பாருங்க. அவங்க பேசுறத விட என்ன செய்றாங்கன்னு பாருங்க. வெறும் நடிப்பு இருக்கா இல்ல உண்மையான கீழ்ப்படிதல் இருக்கான்னு சோதிங்க. கடைசியா அவங்களோட உண்மையான இம்பாக்ட் என்னன்னு யோசிச்சு பாருங்க. இது உண்மையிலே ஒரு சோபரிங் வார்னிங், அதாவது ஒரு நிதானமான எச்சரிக்கை. உண்மையான கீழ்ப்படிதல் இருக்கிற ஒரு உறவு இல்லைன்னா வெளியில காட்டிக்கிற பக்தி, அற்புதம்லாம் அர்த்தமே இல்லாதது. வெறும் செயல்பாடு மட்டும் பத்தாது. இப்போ நாம இந்த அத்தியாயத்தோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். ஒரு முக்கியமான ஓமை, வாழ்க்கையை கட்டுதல்ங்கிற இந்த உருவகத்தை ஒரு அற்புதமான முடிவுக்கு கொண்டு வர போகுது இந்த கதை. இந்த கதை ஒரு தவிர்க்க முடியாத முடிவை நோக்கி போகுது. புத்தியுள்ள ஒருத்தர், புத்தி இல்லாத ஒருத்தர், 2 பேருமே வீடு கட்டுறாங்க. 2 பேர் வீட்டு மேலேயும் புயல் அடிக்குது. இங்க நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, புயல் எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனா அந்த பவுண்டேஷன், அதாவது அடித்தளம் தான் எல்லா வித்தியாசத்தையும் உண்டாக்குது. அப்போ அந்த புயல்ல கூட அசையாம நின்ன அந்த கண்மலை, அந்த பாறை எது? அது வேற ஒன்னும் இல்ல, இயேசுவோட போதனைகளை காதால கேட்கறது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமா அதன்படி நடக்கிறது தான். கீழ்ப்படிதல் தான் அந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். சரி, இதையெல்லாம் கேட்ட மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க தெரியுமா? அதை வச்சு நாம இந்த பகுதியை முடிக்கலாம். இயேசு பேசி முடிச்சதும் அங்க இருந்த கூட்டம் அப்படியே திகைச்சு போயிருச்சு. ஏன்னா அவரோட வார்த்தைகள் அவங்கள ரொம்ப ஆழமா பாதிச்சுது. அது வெறும் வார்த்தைகளா இல்லாம ஒரு அதிகாரத்தோட வந்ததால தான். அதுவரைக்கும் அவங்க கேட்ட மத்த போதனைகள் மாதிரி இது இல்ல. இவர் அதிகாரத்தோட பேசினாரு, வேத அறிஞர்கள் மாதிரி இல்லாம. இது ஏதோ சாதாரண லெக்சர் மாதிரி இல்ல, ஒரு தெய்வீக சக்தியும் கணமும் கொண்ட ஒரு செய்தியா மக்கள் உணர்ந்தாங்க. அதுதான் அந்த பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ கடைசி கேள்வி உங்களுக்கு தான்.
புயலுங்கிறது வாழ்க்கையில நிச்சயம் வரும். கேள்வி என்னன்னா, உங்க வீடு, அதாவது உங்க வாழ்க்கை எதன் மேல கட்டப்பட்டிருக்கு? நீதி இல்லை நான் சொல்ல மாட்டேன். முதலில் என் இதயம் பார்க்கிறேன். சிறு தூசி உன்னில் தேடாமல் என் கண்மரத்தை நீக்குகிறேன். அன்பு கொண்டு வாழ்ந்தால் போதும். ஆண்டவர் பாதை நேரானது. சின்ன வழிதான் உயிர்க்கு வழி. அதுதான் ஜெயம் தரும் வழி. கேளு அவர் தருவார். தேடு அவர் காட்டுவார். தட்டு கதவு திறக்கும். நம்பிக்கை நம்மை நீரைக்கும். கண்மலையில் என் வாழ்க்கை காற்று வந்தாலும் அசையாது. இயேசுவே என் அடித்தளம். புயல் வந்தாலும் வீழாது. நெருக்கமான வாசல் நான் தேர்வு செய்கிறேன். உண்மை பாதையில் ஓடுகிறேன். ஆண்டவர் சொல் என் பலம். அவருடன் நான் ஜெயிக்கிறேன். வாயால் மட்டுமல்ல ஆண்டவர், இதயம் முழுதும் உமக்கே. சொல்லை கேட்டு செயலில் நடக்க, அதுதான் உண்மை விசுவாசமே. பழம் தரும் மரம் நன்றாகும். அன்புதான் என் அடையாளம். வார்த்தை மட்டும் போதாது. வாழ்க்கைதான் சாட்சியாகும். புயல் வரும் பயமில்லை. அவர் என்னோடு இருக்கிறார். மழை வரும் அஞ்சவில்லை. கண்மலையில் நான் நிற்கிறேன். கேள், தேடு, தட்டு, வாசல் திறக்கும் இன்று. நம்பிக்கை என் உள்ளத்தில் புதிய தீ போல எரியும்.